ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சால் நம்ம அந்த பிரச்சனையில் இருந்து கிரக தாக்கத்தில் இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது அந்த ஜோதிடருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானத்தை குறிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு. நிம்மதியும் சாந்தி தருவது அந்த இடம்தான். அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் ஜெயிக்கலான்னு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த 12ஆம் இடம் பாவத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற பரிகாரங்களை கோவிலில் செய்யணுமா, அப்படி இல்லைன்னா வீட்டில் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். சார், கோவிலில் பண்ணுற பரிகாரங்கள் வேறு, ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் கோவிலில் பண்ணுறது, அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள், அந்த கோவிலுக்கு அன்னதானங்கள் உற்சவங்கள் இதெல்லாம் பண்ணுறது கோவில்களில். அது பண்ணுறது இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், இந்த உலகமே செழிக்கணும், இந்த உலகம் உயணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்காக நம்ம செய்கிறது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய மகாதிசைகள் என்ன, கோச்சார ரீதியாக என்ன, அப்போ உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் செய்யணும், ஹோமங்கள் செய்யணும், யாகங்கள் செய்யணும். அதே மாதிரினா ஹோமம்னா என்ன, யாகம்னா என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதை தெரிஞ்சு நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். ஒரு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா பித்திருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பிண்ட பிரசாதம் திதியில் நீங்கள் வீட்லேயே அன்னதானம் செய்வீங்க. ஒரு சில பேர் கோவில்களில் போய் அன்னதானம் செய்வாங்க, அநாத ஆசிரமங்களில் போய் அன்னதானம் செய்வாங்க. சார், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க சார். அந்த பிரச்சனைகளுக்கு உரிய பரிகாரம் எங்கே செய்யணும்? ஒரு சில பரிகாரங்களை நம்ம சொல்லும்போது, சார் நதி கரையில் போய் செய்யுங்க, ஜீவ நதியில் செய்யுங்க, அதே மாதிரி காசி ராமேஸ்வரத்தில் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த நதியில் கூட வில்வ மரமோ நெல்லி மரமோ துளசியோ அந்த மரத்தின் கீழே நின்று, அந்த செடி கீழே நின்று, வன்னி மரத்தின் கீழே இருக்கிற விநாயகர் எதிரில் வச்சு சாட்சியாக வச்சு தானம் பண்ணுங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லுவோம். மொத்தத்தில் பரிகாரம்னு சொல்லும்போது அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய சூட்சுமம். எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி நீங்கள் போய் அதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது பலிக்காது. ஒரு குரு சொல்கிறார், இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குரு மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.